ஸ்டார்டிங்ல வந்து பெர் மந்த் வெறும் 30 கிலோ போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டன் பண்றோம். நீங்க என்னோட ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் கெட் ஃபுல் ரீஃபண்ட். ஸோ நெய்யை சொல்லி நீங்களே உற்பத்தி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படின்றத எங்களுக்கு காட்ட முடியுமா சார்? சார் ஆக்சுவலி வந்து எல்லா கம்பெனியுமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நம்ம பாலை வந்து வாங்கிட்டு வந்து பாலை அரைச்சு அதை வந்து பேஸ்டரைசேஷன் பண்ணி அதுக்கடுத்து நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க, அந்த வழியாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த வழியாக இல்லாமல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீமை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிற கிரீமை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிறோம். இந்த கிரீமை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போயிட்டு சர்னரில் போடுறோம். ஓகே சார், சரிங்களா? இங்க வந்தீங்கன்னா இந்த சர்னர்ல வந்து நம்ம போடுறோம். பட்டர் சர்னர்ல வந்து நம்ம போட்டு இதை வந்து ரன் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாத்தீங்கன்னா நல்லா பட்டரை கன்வெர்ட் பண்ணிடலாம். அதாவது மோர் தனியா பிரிஞ்சு பட்டர் தனியா பிரிகிற மாதிரி பட்டர் சர்னல் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து பட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கீ பண்றது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே சார், பட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க கிரீமை வந்து கலெக்ட் பண்றதான்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்றீங்க சார்? சார் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. அதாவது வந்து கிரீம் வந்து நம்ம வந்து இந்த பக்கம் 20 கிலோமீட்டர் சுற்றளவுல மட்டும்தான் நம்ம கிரீமை கலெக்ட் பண்றோம். சரிங்க. அதனாலதான் இந்த நம்மளோட நெய்யினோட டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ட்ரை லேண்டுனால அந்த வரத்தட்டு அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த தீவன முறைகள் இருக்கிறனால அந்த குவாலிட்டி ஆஃப் பட்டர் அண்ட் கீ கிடைக்குது. ஓகே சார், இப்போ வந்து நெய்க்கும் சரி வெண்ணெய்க்கும் சரி முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரீம் தான். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் பார்த்து எடுப்பீங்க சார்? ஆக்சுவலி கிரீம் வந்து ஒவ்வொரு டைம் கலெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு சாம்பிள் கிரீம் எடுத்து நம்ம காய்ச்சி பார்ப்போம். அது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்கு, அது என்ன ஸ்மெல் இருக்கா, அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து எங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற எல்லா இடத்துலையுமே வந்து எந்த விதமான டிஃபால்ட் வர பண்ற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம காய்ச்சி பார்த்து அதை செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே சார், அடுத்த ப்ராசஸ் பார்த்துலாம். கண்டிப்பா. இப்போ நம்ம நெய் காய்ச்சற பார்த்து சொல்லியிருந்தோம். நெய் காய்ச்சற மிஷின் இது பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் வேட். ஓகே சார், ஆக்சுவலி 1000 கிலோ வந்து நம்ம பட்டர் போட்டு நம்ம ஒரே டைம் வந்து அதை வந்து கீயை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் இல்லை 2 டைம் 3 டைம் வரைக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்றோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் அடுப்பு தான் யூஸ் பண்றோம். விறகு அடுப்பு எதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் சேவிங். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெய்யை வந்து கேஸ்லயோ ஸ்டீவ்லயோ காய்ச்சினா அந்த ஸ்மெல் வராது. ஸோ ரொம்ப நல்ல தூக்கலான ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல் வரணும் அப்படின்னா அது விறகுல காய்ச்சும் போது தான் அது உண்மையால வரும். ஸோ அதனால நாங்கள் அதை விறகு யூஸ் பண்ணி நம்ம காய்ச்சுறோம். ஓகே, இந்த காய்ச்சற ப்ராசஸ் வந்து எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா 4 hours ஆகும். 4 hours to மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் ஆகும். அது வந்து நாங்கள் வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது 2 டைம் 3 டைம் வரைக்கும் நாங்கள் அதை காய்ச்சி வைப்போம். ஓகே, இதில் வந்து 1000 கிலோ போட்டிங்கன்னா நெய்யை வந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆகும்? ஒரு 1000 கிலோ எண்ணெய் போட்டால் நம்ம வந்து 800 kg வந்து நெய் இறக்கலாம். அது வந்து கசரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் நம்ம கசரு போக மிச்சம் இருக்கிறது வந்து நெய்யை வந்து எடுத்துருவோம். ஓகே சார், இப்போ வந்து காய்ச்சிட்டீங்க, இப்போ வந்து நம்ம நெய்யை எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம். வாங்க காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதை வந்து வடிகட்டுறோம். ஆக்சுவலாக வந்து நெய்யை வந்து இதில் ஊற்றி நம்ம வந்து அதில் இருக்கிற கசரை இல்லாமல் வந்து வடிகட்டுறோம். ஓகே சார். ஸோ வடிகட்டும் போது என்னன்னா இதுல இருந்து ஃபில்டர் பண்ற டெக்னாலஜி தான். ஆக்சுவலா நம்ம இது வந்து காடா துணி, நம்ம ஒரிஜினல் துணியை வச்சு நம்ம அதை வந்து வடிகட்டுறோம். வடிகட்டும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற கசரு பூராமே நின்றும். இது அப்படியே எடுத்து கூட நம்ம ரூம்ல டெம்பரேச்சர்ல வச்சோம்னா நமக்கு வந்து நெய் வந்து வந்துடும். ஓகே சார், இந்த ஃபில்டர் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இது ஒரு 10 minutes 20 minutes தான். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து ஹீட்டா இருக்கு. ஸோ இதை ஆறுறதுக்கு எவ்வளவு? ஹீட்ல இருக்கும்போது மட்டும்தான் இது ஃபில்டர், அதாவது ஆக்சுவலா வடிகட்டினா அது வடியாகுங்க, இல்லைன்னா இறங்காது, கீழே இறங்காது. ஓகே சார், இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இதுக்கடுத்து அப்படியே எடுத்து உள்ள ரூம்ல ஹோல்ட் பண்ண போறோம். வாங்க பாருங்க, இது வந்து நேத்து காய்ச்சல். ஓகே, நேத்து காய்ச்சல் நெய். சரிங்க, நேத்து வந்து ரெடியா இருக்கு. இப்போ வந்து ரெடி டு பேக். நீங்க பார்த்தா தெரியும் கீழே வந்து உள்ள பாத்தீங்கன்னா குருணையா உள்ள இருக்கிறது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரெடி டு பேக். ஓகே சார், இப்போ நேத்து நெய் காய்ச்சின நெய் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது அப்புறம் என்ன ப்ராசஸ் சார்? சார் இதை எடுத்து அப்படியே நம்ம பேக் பண்ண வேண்டியதா. நீங்க பாருங்க, நெய்னா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க மணலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம். சரிங்க, இது எவ்வளவு மணலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஒரிஜினலான மணலான நெய் ரெடி வித்தின் 24 hours இந்த மாதிரி நெய் வந்து பக்கவான குருணையா ரெடி ஆகும். இது ரெடி டு பேக். இது நம்ம அப்படியே எடுத்து பேக் பண்ணி நம்ம யாருக்கு 10 மில்லில இருந்து 20 மில்லி 50 மில்லி 100 மில்லி 200 மில்லி 1/2 லிட்டர் 1 லிட்டர் 15 கிலோ டின், இதனால என்ன டெனாமினேஷன்ல கேட்டாலும் யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு. ஓகே சார், இந்த பேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அடுத்தது. அதுக்கு முன்னாடி சார், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம நெய் உற்பத்தி பண்றோம் சார்? சார் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு 1 டன் ப்ளஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வித்தின் இயர்ல வந்து எங்களோட டார்கெட் வந்து 5 to 6 tons வந்து நம்ம ரைஸ் பண்ணலாங்கிற பிளான்ல வந்து எங்களோட மார்க்கெட்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தீங்க பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்றேன்னு. கண்டிப்பாக வாங்கலாங்களா? வாங்க.
ஆக்சுவலாக வந்துங்க நம்ம பேக்கிங் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பேக்கிங்கில் வந்து நம்ம வந்து என்னென்ன அளவில் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து 10 ரூபா நெய் பாக்கெட். சரிங்க. 10 ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாக்கெட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி பாக்கெட் கொடுக்குறோம். ஓகே சார். 10 ரூபா 20 ரூபா சொன்னீங்க. இதெல்லாம் எத்தனை கிராம் சார்? ஆக்சுவலி 10 ரூபாயில் வந்து 10 ml கீ இருக்கும். 20 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 20 ml கீ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடை, பெட்டி கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லா கடைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் தர்றோம். அது தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 50 மில்லி, 100 மில்லி, 200 மில்லி அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் 50 மில்லி. ஆக்சுவலாக இது 50 மில்லிங்க. 50 மில்லி, 100 மில்லி, இது 200 மில்லி. சரி. 1/2 லிட்டரு. ஓகே. இது வந்து 1 லிட்டரு. சரிங்க. இது வந்து 15 கிலோ டின். ஆக்சுவலாக 15 கிலோ டின்ல 16.5 லிட்டர் வரும். ஓகே. ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டின்ல வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு சேமிப்பா மாறும். 1.5 லிட்டர் சேர்ந்து வரும். யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எங்ககிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஹோட்டல்காரங்க வாங்குறாங்க. வெஜ் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற அரௌண்ட் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்காரங்க வாங்குறாங்க. அவங்களோட ஓன் யூஸ்க்காக வாங்குறாங்க. ஓகே. எங்ககிட்ட வாங்கி ரீட்டைல் பண்றவங்க, வாங்கி ரீபேக் பண்றவங்க, சின்னதா வாங்கி விற்கிறவங்க, சின்ன கடை வச்சுக்கிறவங்க அவங்களும் வாங்கி விற்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து க்ரீம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி நெய்யாக மாற்றுறீங்க, நெய்யை வந்து எந்த மினிமம் வந்து 10 mmலேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கொடுக்குறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊத்துக்கொல்லி முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெண்ணெய், அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்துங்க நம்ம கவ் பட்டர் வந்து பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 15 கிலோ டின்ல மட்டும்தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. சரி. இப்போ நம்ம மட்டும் முதல்ல இந்தியாவிலேயே சொல்ல முடியும் இந்த மாதிரி ஜார் பேக்கிங் கொண்டு வர்றோம். அதாவது 1 kgனா இந்த மாதிரி ஜார் பேக்கிங். சரிங்க. கவ் பட்டர் 1 kg இந்த மாதிரி. இதுல வந்து உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றதுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால மற்ற கம்பெனிஸ் பண்ற மாதிரி நம்ம பேக்கிங் வந்து பாக்ஸ் பேக்கிங் பண்றது இல்ல. சரி. இந்த மாதிரி ஜார் பேக்கிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ஓகே. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இது மாதிரி இருக்கு. இது மாதிரி 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ 3 வெரைட்டில ஜார் பேக்கிங் பிளஸ் அடிஷனலா 15 kg டின்ல வந்து டின் பேக்கிங் இருக்கு. இது வந்து ஓபன் டின், மேல வந்து மூடி போட்டு நம்ம வந்து வச்சுக்கோம். ஓகே சார். இந்தியாவிலே முதல் முறையாக நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. எப்படி சார் இந்த 1/2 kg, 1/4 kg அந்த மாதிரி அளவுலயும் நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்கலான்ற ஐடியா எப்படி வந்துச்சு? கஸ்டமர் சைடுல என்ன மாதிரி ஃபீட்பேக்? இது வந்து தேவை இருந்ததுனால அந்த ஐடியா கிரியேட் ஆச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஆன்லைன்ல கேஷுவலா ஒரு என்கொயரி வந்ததுனால நம்ம அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெங்களூர்ல வந்து நமக்கு வெண்ணெய் வேணும், சென்னையில இருந்து வெண்ணெய் வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கே வந்து நான் சர்ச் பண்ணி வேற வழியே இல்லாம இதை கண்டுபிடிச்சதான். ஆக்சுவலி ஒரு தேவை இருந்ததுன்னா, அந்த தேடல் இருந்ததுன்னா ஒரு கிடைச்சிருவாங்க. அது மாதிரி இது வந்து நான் தேடும் போது வேற வழி இல்லாதனால பாக்ஸ் போட்டு அனுப்புனா கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிருவோங்கிறதுக்காக, உடஞ்சு போயிருங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பாட்டில் ஜார் பேக்கிங் கொண்டு வந்தோம். ஓகே சார். இப்போ நம்மகிட்ட வந்து வெண்ணெய் வாங்குறாங்கன்னு சொன்னா எத்தனை நாள்லயே வந்து அவங்க நெய்யை மாத்திரணும் சார்? ஆக்சுவலாக வந்து நம்மளோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா வெண்ணெய்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா பேஸ்டரைஸ்டு பட்டர் அப்படிங்கிறதுனால 90 days வரைக்கும் தருவாங்க. நம்மளது வந்து நான் பேஸ்டரைஸ்டு பட்டர். ஆக்சுவலாக இந்த பட்டர் வந்து குக்கிங் பட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேஸ்டரைஸ்டு. ஸோ நான் பேஸ்டரைஸ்டுங்கிறதுனால இந்த பட்டர் வந்து 45 days தான் வந்து இது டைமிங், செல் டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடணும். நீங்கள் ஒன்று நெய்யை காய்ச்சிடலாம், இல்லை பட்டராக சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததான் முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து நீங்கள் சந்தைப்படுத்தும் போது இதை பார்த்துட்டு இருக்க ஒரு இளைஞர்களுக்கோ ஒரு தொழில் வாய்ப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தயாரிக்கிறத விட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து 10 ml பவுச்சிலேருந்து 10 ரூபா பாக்கெட்லேருந்து 20 ரூபா பாக்கெட்லேருந்து 50 ml, 100 ml, 200 ml, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு, 15 கிலோ டின்னு, இந்த மாதிரி நெய்லையும் அதே மாதிரி 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ வெண்ணெயிலையும் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து தான் பண்ணுறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பின்கோட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தரோம். ஓகே. நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் வந்து கருப்பாக இருக்கலாம், சகப்பாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. உங்களால் உங்கள் ஏரியாவில் இந்த பொருளை கொண்டு போய் எல்லா கடைக்கும் நீங்கள் விற்க முடியும். அப்படி முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். நான் வந்து உங்களுக்கு எந்த தகுதியும் பார்க்கறது இல்லை. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிற மாதிரி இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட உடனடியாக ஆகலாம். நாங்கள் வந்து ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறது இல்லை.
ஓப்பனாக சொல்ல போனால் வெறும் 3250 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். எப்படி சார்? எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட மினிமம் பர்ச்சேஸ், அதாவது ஒரு பாக்ஸ், அந்த 10 ரூபா பவுச் ஒரு பாக்ஸ், நான் உங்களுக்கு 10 ரூபா பவுச் காமிச்சேன், அந்த 10 ரூபா பவுச் வந்து ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாவே 3250 ரூபா கொடுத்து வாங்கினீங்கனாவே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. அந்த பின்கோடுக்கு உங்களை தவிர்த்து நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து யாருக்கும் தரமாட்டோம். சரிங்க. நீங்கள் வந்து சிறப்பாக பண்ண நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னும் 2 பின்கோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு முறுக்கு பாக்கெட் போட்டுருக்கிறேன் சார், இல்லை ஒரு ஷாம்பு பாக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அடிஷனலாக நம்ம ப்ராடக்ட் கொண்டு போகும்போது அந்த கடைக்காரருக்கும் அவருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். கண்டிப்பாக. டக்குன்னு கொண்டு போகணும்னா இந்தாங்கண்ணே ஒரு சரம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அடுத்த வாரம் போகும்போது இந்த சரம் தான் இன்னொரு சரம் வந்து கொடுத்துருவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான முதலீடு இருந்தால் போதும். ஒன்று கான்ஃபிடென்ட் வேணும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கான்ஃபிடென்ட் எடுத்து செய்யறது இல்லை. கான்ஃபிடென்ட் அதிகமாக வச்சு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து இதில் ஜெயிக்கலாம். சரிங்க. அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு 50 கடைக்கு கொண்டு போயிட்டு 50 சரம் கொடுக்குறாரு. அதாவது 10 ரூபா பவுச்சில் ஒரு 50 சரம், 20 ரூபா பவுச்சில் ஒரு சரம், அதாவது ஒரு கடைக்கு இதில் ஒரு சரம் அதில் ஒரு சரம்னா 2 சரம் ஆச்சு. இதில் மொத்தம் வந்து 100 சரம் கொடுப்பாரு. ஏவரேஜாக அவர் வந்து ஒரு நாளைக்கு 3000 ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஆரம்பத்தில் வந்து எடுத்தோன்னு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் வரதான் செய்யும். சரி. லைக் வந்து இப்போ எடுத்தோன்னே வந்து எந்த கடைக்காரரும் சார் வாங்க ஊத்துக்குள் நெய் கொண்டு வந்துட்டீங்களா, வாங்க வச்சுட்டு போங்களா சொல்ல மாட்டாங்க. அதாவது இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுவேன்னு நீங்க நினைக்க கூடாது. இருக்கிற ரியாலிட்டி வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஓகே. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க வந்து பெரிய வெற்றி அடையலாம். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கும். அந்த போராடி நான் ஜெயிப்ப சார் சொல்றவங்க மட்டும் உள்ள வாங்க, ஓப்பனா சொல்ல போலாம். ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை டீலர்ஷிப் சார் உருவாக்கிருக்கீங்க? சார் ஆக்சுவலாக வந்து 38 மாவட்டம். இப்போ ஒரு 2 மாவட்டம் புதுசாக இருக்கு. 40 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏவரேஜே வந்து ஒரு 25 மாவட்டம் தான் நாங்கள் கொடுத்துக்கிறோம் இது வரைக்கும். சரி. இன்னும் 15 மாவட்டம் இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்தளவு நாங்கள் வந்து மாவட்டமாக கொடுக்கல, அங்கே வந்து பின்கோடு வாரியாக தான் கொடுத்துக்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட 200 பின்கோடு இருக்கு. 200 பின்கோடில் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 15 to 20 பின்கோடு தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் பட் ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யணும்னா கஷ்டமா இருக்கு. ஆனால் வேலை செய்யாமல் நீங்கள் கண்டிப்பாக யாருமே ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. ஸோ இந்த உண்மை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்றது, பேக் எண்ட்லேருந்து வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்றது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் வந்து ரைஸ் பண்றது, ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் பண்றது எல்லாமே பண்ணி தரேன். ஓகே சார். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்ல வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவான்னு சொல்லி ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏவரேஜா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏவரேஜா வந்து நீங்க வந்து 1000கணக்கான லிட்டர்ஸ் வந்து நீங்க வந்து உங்களால் விற்பனை செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து ரொம்ப எளிதாக வந்து 2 லட்சம் 3 லட்சம் ரூபா அப்படிங்கிறது மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இது அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரம்பத்தில் பில்ட் பண்ணணும். நீங்கள் 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட்டை கொடுத்து பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபர்தராக சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து நிறைய கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறதை பற்றியும் டீலர்ஷிப் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து பிரபலமான நெய் நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்மளுடைய கம்பெனியோட நெய் வந்து வரவேற்பு எந்த அளவுக்கு சார்? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க. இது உண்மையாலுமே அட்டகாசமான ஒரு கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நானும் இதே மாதிரி தான் நெய்யை வந்து தயாரித்து 1/4 லிட்டர் இந்த 100 மில்லிலேருந்து 50 மில்லிலேருந்து எல்லாமே தயாரித்து நிறைய கடையில் வித்துட்டு இருக்கிறோம். சரி. யாரெல்லாம் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோங்களோ அவங்கெல்லாம் 2வது தடவை கேட்டு வாங்கக்கூடிய லெவலில் தான் என்னோட ப்ராடக்டோட குவாலிட்டி இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நான் யோசித்தேன், ஏன் நம்ம வந்து இந்த 10 ரூபா பாக்கெட்ல ஆரம்பிச்சு அவங்களை வந்து யூஸ் பண்ண வச்சு அதுக்கடுத்து அந்த கஸ்டமரை வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு யோசிச்சு தான் இப்போ வந்து 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் லான்ச் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆச்சு. இப்போ வந்து மினிமம் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த பவுச்சஸ் வந்து எனக்கு மூவ் ஆகுது. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு கஸ்டமர் பேஸ் வந்து நல்லா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு கஸ்டமருமே இந்த 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் யூஸ் பண்ணவங்க வந்து இமீடியட்டாக அடுத்து அவங்களோட நெக்ஸ்ட் பேக்கிங் தான் வர்றாங்க. அதாவது 50 மில்லி கொடுங்க 100 மில்லி கொடுங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஸோ இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலமாக நினைக்கிறேன். ஓகே. ஸோ எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஷேரை வந்து என்னோட கம்பெனி வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து தெளிவாக நிறைய விஷயங்களை பேசுனீங்க. ஊத்துக்குளி நெய்யிலிருந்து வெண்ணெய் வரைக்கும் அது மூலயமா கிடைக்கிற விற்பனை வாய்ப்பு, அதுக்கெல்லாம் இளைஞர்களுக்கான டீலர்ஷிப்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.